ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு பிரில்லியன்ட் ஹீலர் இன் த ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு நான் ரெக்கார்ட் பண்ணுறது காற்று காலத்தில் அப்படிங்கிறதுனால பின்னாடி விண்டி சவுண்ட் வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எந்த டயத்துக்கு இதை ரெக்கார்ட் பண்ணாலும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரில்லியன்ட் ஹீலர் இன் த ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 10. இப்போ கோல்ட்ரான தான் காமிக்கிறாங்க. லார்ட் ஃபெனல் கூட சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா, வெல்கம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் வெல்கம் பண்றான். சோகமா இருக்கீங்களா, ஏதோ பிரச்சனையான அந்த அசிஸ்டன்ட் கேட்கும். நான் ஏதோ பிரச்சனை பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? அந்த ப்ரொஃபசர் அவனை திட்டிட்டு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். பொண்ணோட ஃபேஸ்ல பாக்டீரியா வந்து அது ஒரு மாதிரி வீங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பேர் ஆடு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் சொல்லவும், நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க, எப்படியாச்சும் என் பொண்ணையும் காப்பாத்துங்கன்னு அந்த நோபல் கேட்டிருப்பாரு. அது ஒன்னும் உயிர் போற அளவுக்கு பிரச்சனை கிடையாதானா? சரி பண்ணி அவன் முகத்துல இருக்கிற கட்டியை வெட்டி எடுக்கும் போது அது தழும்பா மாறிடும். பட் ஒரு நோபல் உமனோட முகத்துல ஒரு தழும்பு கண்டிப்பா அதை விரும்ப மாட்டாங்க. சோ மினிமல் ஆளுங்களை வச்சு இந்த சர்ஜரியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோல்டன் யோசிக்கிறான். டார்லிங் நாய்க்குட்டிய கேரேஜ் ஏத்தி கொன்னுடுச்சு இந்த குடிகார செக்ரட்டரி சொல்லவும் கோல்டன் டென்ஷன் ஆகுறான். கவலைப்படாத, அது ஒன்னும் சாவல, கோல்டன் சாவல ஹீலிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் கோல்டனும் விசாரிச்சு பாக்குறான். உண்மையிலேயே அந்த கேரேஜ் சம்பவம் நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறான். பட் நேர்ல வந்து பார்த்தா அந்த நாய் மேல ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச் கூட தெரியல. கிரசான் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹீரோட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கான். ஒரு நோபலோட பொண்ணுக்கு ஃபேஸ் சர்ஜரி பண்ணணும், அவளுக்கு ஆட் ஃபேஸ் வந்திருக்குன்னு சொல்லவும், இப்போ அதுல என்ன பிரச்சனை நோமின் கேக்குறா. அவன் மூஞ்சில அதோட ரூட்ஸை வெட்டி தான் எடுக்கணும், அப்படி பண்ணா அவன் மூஞ்சில தழும்ப வந்துடும், வராம அதை பண்ணணும்னு சொல்லவும், நீ அதை பண்ண வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்டா. அது என்னமோ ஈஸி மாதிரி சொல்றியாப்பா, உனக்கு வேணா அது ஈஸியா இருக்கலாம். மேடம் மில்க்கு தலம்பே இல்லாம ஹீலிங் ஆனது பார்த்துட்டு ப்ரொஃபசர் கோல்டன் என்கிட்ட தான் கேட்டாரு. நான் தான் மேடம் மில்க்கு ஹீலிங் பண்ணுன்னு சொல்லிட்டேன், ஆனா அது உண்மை அது கிடையாது. கிரஸ் ஆள ஆரம்பிக்கவோ திரும்பவும் அவன் பண்ண வேலைக்கு நீ பாராட்ட வாங்கிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி யோமின் திட்டுறா. உனக்குலாம் பட்டாதா புத்தி வரும், ப்ரொஃபசர் கிட்ட மாட்டி சாவிடா அப்படின்னு வா சொல்லவும், ப்ளீஸ் பிக் ப்ரோ எனக்கு உங்க ஹெல்ப் தேவைன்னு சொல்லவும், பிக் ப்ரோன்னு மட்டும் கூப்பிடாதான் நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் லில்லி இவனோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படின்னா எனக்கும் சிஸ்டர் தானா அப்படின்னு சொல்லி கிரசான் பார்த்தா, ஒன்ன மாதிரி ஒரு பிக் ப்ரோலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு லில்லி அவனை கலாச்சு விட்டுருதா. ஆல்ரெடி என் மனசு ஜெனஸ்க்கு சொந்தமாயிடுச்சு, ஸோ அண்ணங்கிறதுல கூட யாருக்கும் இடம் கிடையாதுன்னு பார்த்து சொல்லவும், உங்களை பார்த்தா அண்ணன் தங்கச்சி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அந்த நோபலோட பொண்ணு மூஞ்சில சர்ஜரி பண்ணணும். கோல்டன் டென்ஷன்ல இருந்தா அந்த நோபலே டைரக்டா வந்துருதான். சார்லட் சர்ஜரிக்கு ஒத்துக்கிட மாட்டேங்கிறா, அவ ரொம்பவே பயப்படுறா. அவசர் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, தலம்பே வராம நீங்க சர்ஜரி பண்ணிருவீங்கன்னு அப்படின்னு அவன் சொல்லவும், கவலையா படாதீங்க அப்படின்னு சொல்லி கோல்டனும் இப்ப அவளோட ரூமுக்கு போறான். சார்லட் ப்ரொஃபசர் இங்க வந்துட்டாருன்னு சொல்லவும், இல்ல வேண்டாம் அப்படின்னு அவ சொல்றா. அப்பா உன்னை என்னைக்காச்சும் ஏமாத்திருக்கனா, போய் சொல்லியிருக்கனான்னு அவர் கேட்கவும், ஃபயர் ஃபாக்ஸ் தாரன்னு சொல்லிட்டு ஏமாத்தினவர் தானே நீங்க, உங்க பேச்செல்லாம் நம்ப மாட்டேன்னு வா சொன்னா. கோல்டனே இப்ப டைரக்டா பேசுறான், உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லவும், ஃபேஸ்ல எப்படியோ தழும்பு வந்துடும், நான் யாரையும் டச் பண்ண விட மாட்டேன்னு வா பயப்படுறா. என் அழகை பார்த்து ஒருத்தி பொறாமப்பட்டு தான் எனக்கு சோனியா வச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா அளவும், அந்த பொண்ணை மட்டும் நான் கவர்ந்துட்டோம்னா ஈஸியா நான் நோபல் ஆயிடலாம், நான் போய் எவ்வளவு சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு இப்ப கிரசன் போய் பேசுறதுக்காக போறேன். மிஸ் சார்லட்னு கூப்பிடுவோம், நீ யாரான்னு கேட்டா ப்ரொஃபசரோட அசிஸ்டன்ட்னு சொல்லவும், எடுபடிட்டு எல்லாம் நான் பேச மாட்டேன், போயிட்டு வா வா கலாச்சு விட்டுருதா. கோல்டன் நைஸா நம்ம ஹீரோட கண்ணை காமிச்சு நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி நம்ம ஹீரோவோ பேச போறான். அடுத்த ஒருத்தனா நீ யாரா அப்படின்னு வா கேக்குற. நான் இன்னொரு அசிஸ்டன்ட், பட் உனக்கு சர்ஜரி பண்ண விருப்பம் இல்லைன்னா நீ பண்ண வேண்டாம், முகத்தை நாங்க வெட்டி எடுக்க போறோம், கண்டிப்பா அது உனக்கு ரொம்பவே பயமா தான் இருக்கும், கூடயே இருக்கிறது உனக்கே ஒரு காலத்துல பழகி போயிடும். இந்த டிசீஸ் உன் மூஞ்சிய ஓல்டர் லேடி மாரி மாத்தும், ஓல்டர் லேடியோ சில ஆம்பளைங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஹீரோ சொன்னா என்னடா பேசுறான்னு கோல்டன் பேசும்போது, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவ கதவை திறக்கிறா. ரூம்ல எல்லாம் காஸ்ட்லியான பொருளா இருக்கே அப்படின்னு சொல்லி கிரசான் பாக்குறான். சர்ஜரி பண்ணலன்னா உண்மையிலேயே என் ஃபேஸ் ஓல்ட் லேடி மாதிரி மாறிடுமான்னு கேட்கவும், கிரசான் பேச வர்றதுக்குள்ள நீ வாய மூடுன்னு வா கலாச்சிருத்தா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேஸ் அதோட சிம்டமே அதுதான் அப்படின்னு சொல்லி கோல்டனும் எக்ஸ்பிளைன் பண்றான். சர்ஜரி பண்ணாதான் இதை ரிமூவ் பண்ண முடியும்னு கோல்டன் சொல்லவோ, நான் என் முகத்தை வெட்ட விட மாட்டேன், இப்ப தழும்பு வந்துடும், எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கிறார். தழும்பே இல்லாம உன்னை குணப்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அதுக்கு கேரண்டி இருக்கா, ஏதாச்சும் கேரண்டி இல்லாம நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன்னு ஓடி போயிருத்தான். கண்ணை காட்டவும் சரி நம்ம ஹீரோவா அவளை ஃபாலோ பண்ணி போறான். உனக்கு பிடிக்குமா நம்ம ஹீரோ கேட்குமா, அசிஸ்டன்ட் இதுக்கு என்கிட்ட வந்து பேசுறான்னு வா கேட்கவும், ஒரு பறவைக்கு அடிபட்டிருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இது கார்டன்ல இதை பார்த்தேன், இதுக்கு அடிபட்டிருக்கு, இதால நீ பறக்க முடியாது, என்ன மாதிரியே இது ரூம்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கணும், எனக்கும் முகத்துல தழும்பு வந்துட்டா பார்ட்டி டான்ஸ்னு எதுக்குமே போக முடியாதுல்லன்னு பயப்படவும், இது நீ குணப்படுத்தணும்னு நினைக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, நீ யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசுன்னு சொல்லவும், என்ன பொறுத்தளவு நீ ஒரு பேஷண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பறவையை நம்ம ஹீரோ ஹீலிங் பண்ணிருந்தா, அதுவும் பறக்குது. பேஷண்ட்டை ஹீலிங் பண்றதா என்னோட ஜாப்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்ட்டிக்கு போய் டான்ஸ் ஆடணும்னு உனக்கு ஆசை இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். நல்லா அது முடியுமான்னு கேட்கவும், நான் உனக்கு வாக்கு தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி நம்மளும் சர்ஜரிக்கு ஒத்துக்கிறா. அவங்க அப்பாவை வெளியே அனுப்பிட்டு தான் அந்த டாக சர்ஜரி பண்றான்னு கோல்டன் இன்னும் நம்புறதுனால நீ தான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தான். நானா நம்ம ஷாக் ஆகிறான். ப்ரோ நீங்க இந்த சர்ஜரி பண்ணிருக்கீங்களான்னு கேட்க, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் சொல்ல அதே மாதிரி பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆரம்பிங்க அப்படின்னு கோல்டன் சொல்றான். கிரசான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சர்ஜரி பண்ண போறான். அவனுக்கு கை கொஞ்சம் நடுங்குது. கை எப்படி நடுங்குச்சுன்னா அவன் மூஞ்சி அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். புக்ல படிக்கிறதோட பிராக்டிகல்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி கிரசான் பார்த்துட்டு இந்த இடத்துல அதோட ரோட்ஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்கேன் பண்ணி சொல்றான். இப்ப கிரசானும் அதை வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். பிக் ப்ரோ பேசாம நீங்க ஆப்ரேட் பண்றீங்களா நம்ம பயந்துட்டே இருக்கவும், கான்பிடென்டா பண்ண நம்ம ஹீரோ சொல்லி அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும், கிரசானும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். பாத்துக்கிட்டவன் இவ்வளவு சூப்பரா சர்ஜரி பண்றானா அப்படின்னு கோல்டனே ஷாக் ஆகுறான். அந்த ரோட்ஸ் வந்துட்டு அவளோட நர்வஸ் சிஸ்டம்ல டேங்கிள் ஆகி இருக்கு. நரம்ப வெட்டினாதான் ரூட்ஸ் எடுக்க முடியும், இல்லைன்னா இதே வியாதி திரும்பவும் வரும்.
பட் அவளோட நரம்ப வெட்டுனா இவ மூஞ்சி ஷேப்பே மாறிடுமே அப்படின்னு சொல்லவும், இது நான் பண்ற சர்ஜரி, அப்புறம் என் பேர் கெட்டு போயிரும், திரும்பவும் அந்த வியாதி வரக்கூடாது, ஸோ நர்ஸ் கட் ஆனாலும் பரவாயில்ல, ரூட்ஸை கட் பண்ணி எடுத்துருன்னு சொல்லவும், அவ ஃபேஸ் மாறிடுமேன்னு கேட்கவும், அவ அப்படிதான் வாழ்ந்தாகணும், வர வழி இல்லை அப்படின்னு சொல்லி கோல்டன் சொல்றான். அவரோட கையை பிடிச்சு கோல்டனே அந்த நரம்ப கட் பண்ணி விட்டுட்டு, முட்டாள் என்ன பண்றேன்னு கேட்கவோ, என்னாச்சு அப்படின்னு அந்த நோபல் வெளியே இருந்து கேட்டா, அசிஸ்டன்ட் முட்டாள்தனமா அவளோட நரம்ப வெட்டிட்டான், அவ உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல, பட் அவளோட ஃபேஸோட ஷேப் மாறிடும் அப்படின்னு சொல்லி தலையை தூக்கி கோல்டன் வந்து கிரஸ் மேல போட்டுருதான். என் பொண்ணு உயிருக்கு எதுவும் இல்லல, அது போதும் அப்படின்னு அவர் சொல்லவும், ஜஸ்டிவா மோஞ்சி மட்டும் மாறி இருக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அவளை கன்வின்ஸ் பண்ண பார்த்தா, தளம்பே இல்லாம இதன் முடி போனவா நம்மளை நம்பி வந்திருக்கா, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவே டைரக்டா சர்ஜரி பண்றான். ஈவன் கட்டான அவளோட நரம்பு கூட நம்ம ஹீரோ வந்துட்டு டைரக்டா கனெக்ட் பண்ணிருந்தான். வெரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டு அவளோட ஃபேஸ் இப்ப அவ எந்திரிச்சு கண்ணாடியில பாக்குறா. கட்டியும் காணும், ஃபேஸ்லயும் எந்த தழும்பும் இல்ல. சந்தோஷத்துல அவ கண் கலங்குவா, அவங்க அப்பாவும் சேர்ந்து கண் கலங்குறாரு. கோல்டன் இதை பக்காவா முடிச்சிட்டாரு, என்னோட சப்போர்ட் அவருக்கு எப்பவோ இருக்கு, டைரக்டராக நான் அவருக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லவும், ஓ சரி அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சு பாக்குறா. அரக்குற மயக்கத்துல அவ இருந்திருப்பா. நம்ம ஹீரோ அந்த சர்ஜரியை பண்ணது அவளுக்கு ஞாபகம் இருக்கு. பிளாக் ஹேர் வச்சிருந்த அந்த அசிஸ்டன்டோட நேம் என்னன்னு கேட்கவோ, தெரியலையே அப்படின்னு அவங்க அப்பா சொன்னா. ஜெனோன்னு அவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு பட்லர் சொல்லவும், ஜெனோவா அப்படின்னு இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் பிடிச்ச மாதிரி காமிக்கிறாங்க. ஓமின் மெடிசனை ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம ஹீரோவோ சேர்ந்து ஹெல்ப் பண்றான். இது எல்லாமே டாக்டர் பெக்கரோட எக்ஸ்பெரிமெண்டல் மருந்து தான் அப்படின்னு வா சொல்றா. ஒவ்வொரு தடவையும் அவர் புது மருந்தை கண்டுபிடிக்கிற மாதிரி அதை ஸ்டோர் பண்றதுக்கும் நான் புது வழிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓமின் யோசிக்கிறா. எல்லாத்தையும் எனக்காக தூக்கிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பெக்கர் வந்து நிக்கிறான். அந்த நோபல் பொண்ணுக்கு பண்ண அந்த சர்ஜரி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்கவும், நல்லா நம்ம ஹீரோ சொன்னா, உன்ட்ட போய் இதை கேட்டேன் பாத்தியா, நீ தான் பெஸ்ட் ஹீலர் ஆச்சே அப்படின்னு சொல்லி பெக்கர் பேசிட்டு இருக்கும் போதே, ஜெனோ நம்ம ரெண்டு பேரையும் கோல்டன் அவரோட டின்னர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காருன்னு கிரஸ் வந்து சொல்லவும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஓமியும் பெக்கரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. கிரசன் உனக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ப்ரொமோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஓமின் சொல்றா. ஃபைனலி நான் பெரிய ஆள் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிரசன் ஹாப்பியா இருக்கான். இன்னைக்கு ஈவினிங் தான் டின்னர் பார்ட்டி, லாபில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். என்னோட முக்கியமான பார்ட்டுக்கு வந்துட்டோம், ஆல்ஃபிரட்க்கு என்னாச்சுன்னு அந்த டின்னருக்கு போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி பெக்கர் சொல்றான். அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சதுன்னு நம்ம சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இப்போ அந்த டின்னர் பார்ட்டிக்கு போனாங்கன்னா தான் ஆல்ஃபிரட் அந்த இடத்துல கடத்தி வச்சிருக்காங்களா இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எதுவும் கொன்னுட்டாங்களா, அதுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறது டின்னர் பார்ட்டி போனாதான் தெரிய வரும். என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.